சுபாஷ் சதீஷ்குமார், நான் உங்களை வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கு அம்மாவுக்கு அவர்களுடைய இடத்தில் தமிழ்நாடை தாண்டி ஒரு நேசிக்கிற ஒரு மாபெரும் தலைவர், பன்முக வடிவம் கொண்டவர், மொழி ஆளுமை மிக்கவர். இன்றைக்கு அவர் மரணித்த போதும் 10 ஆண்டுகளை நாம் நெருங்கவில்லை. இருந்த போதிலும் அவர் இல்லை என்ற இயக்கம் இருக்கின்றது. அரச கட்டுப்பாடுகளை நாம் மீறவில்லை. அதற்கான சில விதிமுறைகள் இருந்தாலும் அதையும் இறையாண்மை கொண்ட தேசத்தின் அரசியலமைக்கு உட்படுகிறோம். ஆனாலும் கூட இது மாதிரியான ஒரு அரசாங்கம் இழிவான முறையில் நடந்து கொள்வதை எப்படி பார்க்கின்றீர்கள்? பெனியத்தின் சார்பில் சுபாஷ் சதீஷ்குமார். சார், முதலாவதாக நான் இங்க சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால், நீங்க மணிமண்டபம் கட்டுறோம் அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா? ஒரு முறையான ஒரு கோரிக்கை, நியாயமான ஒரு கோரிக்கை, தனிநபர் இடத்துல ஒருத்தருக்காக நாங்கள் ஒரு சிலை வைக்கிறோம், மணிமண்டபம் கட்டுறோம், இதெல்லாம் எல்லாருமே இண்டிவிஜுவலா வைக்கிறது தான் சார். ஸோ நம்ம கேட்கப்படும் நபர் எப்படிப்பட்டவர், அதுதான் இங்க முக்கியம். இங்க எல்லாருமே என்னை இப்படி கூப்பிடுறாங்க அப்படி கூப்பிடுறாங்கன்னு சொல்லி கொண்டிருக்கும் நாட்களில் மக்கள் அனைவரும், ஒரு கடைக்கோடியில் இருக்கிற தொண்டன்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அம்மா அம்மான்னு வீட்டில் பெத்த அம்மாவை தாண்டி ஒருத்தரை பாசத்தோட கூப்பிட்டாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக மறைந்த புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்களை மட்டும்தான் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. உண்மையாகவே, ஏனென்றால் ஒவ்வொருவரும், தமிழ்நாட்டில் இருக்கும் ஒவ்வொருவரும் அவருடைய திட்டங்களால் பயன்பெற்று இருக்காங்க. அது உதாரணத்துக்கு வந்து நாம் முன்னாடியே நிறைய பேசியிருக்கோம். உப்புல ஆரம்பிச்சு பாலாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து சைக்கிளாக இருக்கட்டும், லேப்டாப்பாக இருக்கட்டும், மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினியாக இருக்கட்டும், அதை தாண்டி தொட்டில் குழந்தை திட்டம் சொல்லுங்க. எவ்வளவு கள்ளிப்பால் கொடுத்து பெண் குழந்தைகளை கொலை செய்த அந்த காலத்தில் தொட்டில் குழந்தை திட்டத்தை முதல்ல அறிமுகப்படுத்தி பெண்கள் பிறக்கும் போதே அவங்களுக்கு ஒரு சேஃப் அண்ட் செக்யூரிட்டியை கொடுத்து, 2 பொண்ணு பிறந்திருக்காங்களா, அவங்க வீட்டில் அவங்க அப்பா அன்எம்ப்ளாய்டா இருக்காரா, உடனே அவங்க அவங்களோட கல்யாணம் வரைக்கும் ஒரு கேரண்டீடு ஒரு அமௌண்ட்டை கொடுத்து, அவங்க அதுக்கப்புறம் வேலைக்கு போறாங்களா, அடுத்தது அவங்களுக்கு ஒரு ஸ்கூட்டிக்கான ஒரு திட்டத்தை கொடுத்து, தாலிக்கு தங்கம் திட்டத்தை கொடுத்து, இப்படி வகை வகையாக டிசைனாக இவங்க சொல்ற மாதிரியான அடுக்குமொழியில சொல்லணும்னா, இன்னைக்கு தமிழகத்துல தேனாரும் பாலாரும் ஓடல, ஆனா ஓடியது உண்மை. மக்களின் வாழ்வில் அதெல்லாம் இருந்தது உண்மை என்றால் அது கண்டிப்பாக மறைந்த புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்களின் ஆட்சியில் தான். அதுதான் உண்மை. சோ அப்படிப்பட்டவங்களுக்கு அவங்களுடைய சொந்த இடத்துல, நம்ம ஒன்றும் அரசாங்க இடத்துல கேட்கல. சேலத்துல ஒரு பஸ் ஸ்டாப் ஒன்று வச்சாங்க. அதுக்கு பேர் என்ன வச்சாங்கிறது இங்க எல்லாருக்குமே தெரியும். மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களுடைய அம்மாவுடைய பேரை வச்சு அந்த பஸ் ஸ்டாப்பை வந்து திறந்தாங்க, அரசு பஸ் ஸ்டாப்பை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நூலகம்னு இங்க எல்லாரும் பேசினாங்க சார். எனக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாம், அவங்க கிட்ட ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அந்த நூலகம் வந்து எத்தனையோ கோடி கொடுத்து திறந்த 15வது நாளில் மழை பொழிந்தது மதுரையில. மேல்தளத்துல ஆரம்பிச்ச தண்ணி கீழ்த்தளம் வரைக்கும் தண்ணி தகதகன்னு கொட்டி தீர்த்ததை நம்ம பார்த்தோம். புதுசா திறந்த கட்டடம், எவ்வளவோ நூல்கள் இருக்கு, மக்களுடைய பயன்பாட்டு, மாணவர்களுடைய பயன்பாட்டு, அவங்களுடைய எதிர்காலம்லாம் சொன்ன இடத்துல நீங்க அப்படி அந்த நூலகத்துல செலவழித்த பணம் எங்க போச்சுங்கிற கேள்விக்குறி மாதிரி மழை கொட்டினா அந்த நூலகம் தாங்காது இருந்ததை பார்த்தோம். அப்படியெல்லாம் இருக்கும்போது இவங்க இவ்வளவு செஞ்சு அவங்க சொந்த இடத்துல முறையா அதுக்கு பர்மிஷன் கேட்டும் ஏன் கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. 2வது விஷயம் என்னன்னா, மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் வந்து அவர்களுடைய இறந்த போது அவங்க இடத்துக்கு அந்த அண்ணா சமாதியில் அவங்களுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக இவங்க மிட்நைட் போய் வந்து கதவை தட்டினாங்க, கோர்ட் கதவை. அன்னைக்கு ஆட்சியில் இருந்தது அதிமுக. அவங்க நினைச்சிருந்தா என்ன வேணா எப்படி வேணா அதை வந்து ப்ரொசீட் பண்ணிருக்கலாம், முடியாதுன்னு சொல்லி ஸ்ட்ராங்கா நின்று இருக்கலாம். ஆனா மறைந்த முதல்வருக்கு மரியாதை கொடுத்து பெருந்தன்மையுடன் நடந்து கொண்டது அதிமுக. ஆனா இன்னைக்கு நீங்க அதே மாதிரி ஒரு பெருந்தன்மையோடு நடந்துக்கிறீங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். பெருந்தன்மை இல்லாம எப்படி சார் பெருந்தன்மை இல்லைன்னு சொல்றேன்னு கேளுங்களேன். கனிமவள கொள்ளை அது வந்து நடக்குது, மணல் குவாரியில எக்கச்சக்கமா மணல் அள்ளுறாங்க சொன்ன அளவுக்கு மீறி அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறையில இருந்து ஒரு 4 மாவட்ட கலெக்டருக்கு லெட்டர் கொடுக்குறாங்க. நீங்க எனக்கு சொல்லுங்க, இது வரைக்கும் இந்த இடத்துல எவ்வளவு மணல் அள்ளி இருக்காங்க, அளவு என்ன, அதாவது குறிப்பிட்ட அளவு என்ன, அளவை தாண்டி எவ்வளவு மணல் எடுத்திருக்காங்க, எவ்வளவு போயிருக்கு, இன்னும் அவுட் டேட்டா கொடுங்கன்னு கேட்கறாங்க. ஆனா தமிழக அரசு வாலண்டியரா தலையிட்டு அந்த கலெக்டர்களுக்கு நீங்க அதை கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. இதுல இருந்து தெரியவில்லையா இங்க என்ன மாதிரியான ஒரு ஆட்சி நடக்கிறது? சோ அதாவது ஒரு பொறுப்பை நம்ம சப்மிட் பண்ண வேண்டிய இடத்துல அவங்க தட்டி கழிக்கும் போது
மறைந்த புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்களுக்கு இவர்கள் மணிமண்டபம் பட்ட ஏன் இத்தனை தூரம் அதை வந்து அலக்கழிக்கிறாங்க, இத்தனை தூரம் அதுக்கு தடைக்கற்களை போடுறாங்க, ஏன் இத்தனை முட்டுக்கட்டை போடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அரசியல் காழ்ப்புணர்ச்சியை தவிர வேறு காரணம் ஒன்றும் இல்லை. ஏன்னா இப்போ நடக்கிற ஆட்சி நீங்க 551 வாக்குறுதியை கொடுத்துட்டு நாங்க வரோம்னு சொல்லிட்டு வந்தீங்க, உங்களால சொன்னதை கூட செய்ய முடியல. சொன்னீங்களே செஞ்சீங்களான்னு உங்களை தமிழக மக்கள் 2026ல கேட்கறதுக்கு தயாரா இருக்காங்க. ஆனா எல்லாவற்றையும் செய்துவிட்டு அமைதியாக மறைந்த முதலமைச்சருக்கு உங்களால் மணிமண்டபம் அவர்கள் சொந்த இடத்தில் கூட கட்ட அனுமதி இல்லை அப்படிங்கிற ஒரு பொசிஷன்ல தான் நீங்க இன்னைக்கு இருக்கீங்க. இதை நினைச்சு நீங்க தான் வெட்டி தலை குனியணும்னு நான் இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புறேன் சார். நன்றி சுபா. சுபா, உங்களுடைய நிறைவு கருத்தை வையுங்க. இந்த பிரச்சனையில நம்முடைய ஆளுமைகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய நிறைவு கருத்து சுபாமா. சார், அம்மா அப்படிங்கும்போது இவங்களுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பயம் இன்னமும் கூட இருக்கு சார். அம்மா மறைஞ்சிட்டாங்க, ஆனா அம்மா கொடுத்த திட்டங்கள், அம்மா ஏற்படுத்திய மாற்றம் தமிழகத்துல, அம்மா மக்களுடைய மனசுல நீங்கா இடம் பெற்றிருக்காங்க. ஒரு சிம்மாசனத்தை போட்டு அமர்ந்திருக்காங்க இல்லையா, அந்த சிம்மாசனம் இவர்களுக்கு இன்றும் உறுத்தலாக இருக்கிறது. 5 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் முடிவடையும் தருவாயிலும் கூட மறைந்த, அதாவது கிட்டத்தட்ட 9 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அம்மா மறைஞ்சிட்டாங்க இல்லையா, 7-8 வருஷம் முன்னாடி, அந்த அம்மாவுடைய திட்டங்களும் அந்த அம்மாவும் இன்றும் கூட இவர்களுக்கு மனதில் உறுத்தலாக இருக்கிறது. உதாரணத்துக்கு அம்மா வந்து அம்மா விதைகள்னு சொல்லிட்டு விவசாயி கொடுத்தா இவங்களால என்ன பண்றதுன்னு தெரியாம விவசாய நிலத்துல வந்து ஒரு ரெட் கார்பெட் போட்டு அங்க ஒரு போட்டோ ஷூட் தான் சார் எடுக்க முடியுது. மக்களோட மனசை வந்து இவங்களால டச் பண்ண முடியல. அதுதான் உண்மை. இன்று அமலாக்கத்துறை தொடர்ந்து வந்து என்ன பண்றாங்கன்னா, யார் வந்து குறுகிய காலத்துல அதிகமா சொத்து சேர்த்திருக்காங்க, குறுகிய காலத்தில் பெரிய வளர்ச்சி, மிகப்பெரிய வளர்ச்சி, அசுர வளர்ச்சி, அவர்களுக்கு எங்கெங்கெல்லாம் தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு தொடர்ந்து ரைடு நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். 300 கோடி ரூபாய்க்கு 6 மாசம் முன்னாடி வரைக்கும் 2021க்கு முன்னாடி வரை அவங்க எப்படி இருந்தாங்கன்னே, அவங்க அட்ரஸ் இல்லை, அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் கூட பெருசா இல்லாதவங்க எல்லாம் இன்னைக்கு 300 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டும் அளவுக்கு ஈசிஆர்ல மிகப்பெரிய ஆளாக உயர்ந்திருக்கிறார்கள். ஆனா இதே இவர்கள் வந்து அம்மாவுடைய வீட்டை வந்து அந்த இவ்வளோ ஜோடி செருப்பு வச்சிருந்தாங்க, இவ்வளோ ட்ரெஸ் வச்சிருந்தாங்க போது இதே வாய் தான் அம்மாவையும் இப்படி பேசியது அப்படிங்கிறத நம்மளால மறுக்கவே முடியாது. ஏன் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வேற வழி கிடையாது. அம்மா வந்து பொங்கலுக்கு வந்து நிறைய நிதி தந்து, வேட்டி சேலை தந்து, கரும்பு தந்து, பொங்க சீரா, அதாவது ஒரு அம்மா தான், பெத்த தாய் தான் வந்து தான் பொண்ணுக்கு வந்து பொங்கலுக்கு சீர் தருவாங்க. பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து நமக்கு வழக்கம் சார். ஆனால் இந்த அம்மா தான் பெறாத மக்களாகிய தமிழக மக்களுக்கு சீர் தந்தாங்க, பணமும் தந்தாங்க. ஆனால் இங்கே என்ன பண்ணுறீங்க, பொங்கல் பொருளில் ஊழல் பண்ணுறீங்க, கொரோனா நிதியில் ஊழல் பண்ணுறீங்க, மழைநீர் வெள்ள வடிகால் வாரியமா 4400 கோடியா, 95 நடந்திருக்கா, 50 நடந்திருக்கா அப்படின்னு ஊழல் பண்றீங்க. அடுத்தது பாவம் சார், இந்த ப்ளீச்சிங் பவுடர்னு ஒன்று போடுவாங்க, சுகாதார சீர்கேடு பரவாம இருக்கணும்ட்டு. அது ப்ளீச்சிங் பவுடரா இல்லைன்னா வெறும் மூஞ்சில போடுற பவுடரான்னு தெரியாம மேயர் பிரியா அவங்க வந்து திண்டாடுறத நம்ம பார்க்குறோம். அதற்கு அடுத்து நம்ம பார்த்தோமே என்றால் எங்கெங்கெல்லாம் ஊழல் இல்லை, பருப்புல ஊழல் பண்றீங்க, பாமாயில்ல ஊழல் பண்றீங்க, மின்சாரத்துல ஊழல் பண்றீங்க, பத்திர பதிவிலையும் ஊழல் பண்றீங்க, ஆவின் பால்ல ஊழல் பண்றீங்க, ஆவின் ஸ்வீட்ல ஊழல் பண்றீங்க, குழந்தைகளோட சத்துணவு திட்டத்துல ஊழல் பண்றீங்க, இலவச சைக்கிள்ல ஊழல் பண்றீங்க, மணல் குவாரியில ஊழல் பண்றீங்க, கிரானைட் குவாரியில ஊழல் பண்றீங்க, முட்டையில ஊழல் பண்றீங்க. ரொம்ப அதிகமா போச்சுன்னா முட்டையில வந்து மழைநீர் படிஞ்சனால அது அழுகிடுச்சு அப்படின்னு வேற சொல்றீங்க. வெள்ள நிவாரண ஊழல் பண்றீங்க, குடிநீர்ல ஊழல் பண்றீங்க. 3 வருஷமா நீங்களும் பட்ஜெட்ல கூவம் நிதியை சீரமைக்கிறோங்கிறதுல ஊழல் பண்றீங்க. எதுல தாங்க நீங்க ஊழல் பண்ணல அப்படிங்கிறது தான் நான் கேட்கல சார். தமிழக மக்கள் 2026ல கேட்பதற்கு காத்திருக்காங்க அப்படிங்கறத தான் நான் இங்க சொல்றேன். இன்னொரு முக்கியமான விஷயம் சார், அம்மாவை வந்து நிறைய பேர் டிஸ்கிரைப் பண்ணும்போது சொல்லுவாங்க, அவங்க வந்து ஒரு அயன் லேடி, ஆனா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, யாரையுமே இது பண்ண மாட்டாங்க, ஒரு ஆர்டரா பேசுவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவங்க அப்படி தன்னை சுத்தி ஒரு வளையத்தை போட்டிருக்கவில்லை என்றால் நீங்கள் இன்று அவர்களை என்றோ காணாமல் செய்திருப்பீர்கள். அவங்களை சுத்தி இப்படி ஒரு ஸ்ட்ரிக்டான வளையத்தை போட்டுக்கிட்டனால மட்டுமே தான் அவங்க எல்லார் மனசையும் காரணமாக இருந்தது. இன்னைக்கு பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? அம்மா இருக்கும்போது காவலன் ஆப்னு ஒண்ணு சொன்னாங்க சார். நீங்க வெறும் அதுல கையில வச்சு 2 வாட்டி இப்படி நீங்க ஆட்டினாலே போதும், உடனே அந்த நம்பர் வந்து டயல் ஆயிடும். அந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பை பெண்களுக்கு கொடுத்தாங்க. இன்னைக்கு நீங்க அடுத்தவங்களெல்லாம் குரல் சொல்றீங்க, ஆளுநர் வேணாம்
வேணாங்கிறீங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா சட்டையை பிடிச்சிட்டு ஆளுநர் வீட்டுக்கு தான் போறீங்க. அது புதுசா கட்சி ஆரம்பிச்சவங்க வரைக்கும் பொருந்தும். ஆளுநரே வேணாம் கண்டிப்பாக எடுத்து திரும்பியும் ஞானசேகரன் யார் அந்த சார்னா ஆளுநர் கிட்ட தான் போறாரு. இன்னைக்கு யார் அந்த தம்பின்னு அடுத்த தம்பி லெவலுக்கு அது முன்னேறி இருக்கு. சாரு தம்பி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருப்பதனாலேயே இவர்களுக்கு மக்கள் மனதில் என்றுமே ராணியாக இதய தெய்வமாக புரட்சி தலைவியாக வீற்றிருக்கும். கண்டிப்பாக சுபா மனசுல இருந்து எப்படியாவது எடுத்துடணும். அதை எந்த விதமாக மணிமண்டபமாக கூட ஞாபகப்படுத்தக்கூடாதுங்கிறதுல உறுதியா இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் சார்.